நண்பர்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்தியன் எக்கனாமிக்ஸ்ல 5 இயர் பிளான் அண்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற இந்த டாபிக்ல கடந்த 10 வருடத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்விகளை தொகுத்து இந்த வீடியோல அப்லோட் பண்ண போறோம். சோ அந்த வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா, பிசி மகலனோபிஸ் மாதிரி திட்டம் டேஷ் அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. மறுபடியும் கேள்வி கேட்கிறேன். பிசி மகலனோபிஸ் மாதிரி திட்டம் டேஷ் அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதற்கு என்ன அப்படின்னா, ரஷ்யாவின் அனுபவமாக கொண்டது. ஓகேங்களா? என்ன ஆன்சரு? ரஷ்யாவின் அனுபவத்தை. என்ன அப்படின்னா, மனிதனின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது எந்த 5ஆண்டு திட்டத்தின் நோக்கம் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் கொஸ்டின் சொல்றேன். மனிதனின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது எந்த 5ஆண்டு திட்டத்தின் நோக்கம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. 8வது 5ஆண்டு திட்டம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும். 8வது 5ஆண்டு திட்டம் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் நடைபெற்றுச்சு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, முன்னாள் சோவியத் ரஷ்யா உலகிற்கு கொடுத்த கொடை எது? முன்னாள் சோவியத் ரஷ்யா உலகிற்கு கொடுத்த கொடை எது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளானிங், திட்டமிடுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே ரஷ்யா கொடுத்திருக்கு. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தியாவின் 2வது 5ஆண்டு திட்ட அடிப்படை உருவாக்கத்தை வழங்கியவர் யார்? அடிக்கடி இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் 2வது 5ஆண்டு திட்ட அடிப்படை உருவாக்கத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா, பிசி மகலனோபிஸ் அப்படிங்கிற மாதிரி பேரு. பிசி மகலனோபிஸ் அப்படின்னா அவருக்கு ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்திய புள்ளியியல் துறையின் தந்தை யார் அப்படின்னாலும் பிசி மகலனோபிஸ். அடுத்த கொஸ்டின் மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி கொடுத்திருக்காங்க. நான் மேட்ச் பண்ணியே சொல்றேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திட்டமிடலும் ஏழைகளும் அப்படின்னா பிஎஸ் மின்காஸ். திட்டமிடலும் ஏழைகளும் அப்படின்னா பிஎஸ் மின்காஸ். அடுத்து ஜனநாயக சமத்துவம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஜனநாயக சமத்துவம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. 2ஆம் 5ஆண்டு திட்டத்துடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னா பிசி மகலனோபிஸ். 1991 நம்ம புதிய பொருளாதார கொள்கை யாரோட காலத்துல போடப்பட்டுச்சு அப்படின்னா பிவி நரசிம்மராவ் காலத்துல போடப்பட்டுச்சு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, 12வது 5ஆண்டு திட்டத்தின் குறிக்கோள். 12வது 5ஆண்டு திட்டத்தின் குறிக்கோள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. ஃபாஸ்டர், சஸ்டைனபிள் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் growth. ஃபாஸ்டர், சஸ்டைனபிள் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் growth. தமிழ்ல என்ன அப்படின்னா, துரித, நீடித்த, நிலைத்த மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது எந்த திட்டம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. மறுபடியும் கொஸ்டின் சொல்றேன். பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டம் எது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா பம்பாய் பிளான். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, மக்கள் திட்டத்தினை உருவாக்கியவர் யார்? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, மக்கள் திட்டத்தினை உருவாக்கியவர் யார் அப்படின்னா எம்என் ராய். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, எஸ்.என். அகர்வாலா உருவாக்கிய காந்திய திட்டத்தின் அடிப்படை நோக்கமானது. அடுத்த கொஸ்டின், எஸ்.என். அகர்வாலா உருவாக்கிய காந்திய திட்டத்தின் அடிப்படை நோக்கம் எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவின் மூலம் கலாச்சார நிலையினை உயர்த்துதல். ஒட்டுமொத்த இந்தியாவின் மூலம் கலாச்சார நிலையை உயர்த்துதல் அப்படிங்கிறதுதான் எஸ்.என். அகர்வாலா திட்டத்துடைய முக்கிய கான்செப்ட். அடுத்து இந்த மேட்ச்ல போல எப்படி இருக்கு அப்படின்னா, 5 இயர்ஸ் பிளான்ஸ், 4வது 5ஆண்டு திட்டம், 5வது 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு 5ஆண்டு திட்டத்திலையும் போடப்பட்ட முக்கியமான கருத்து என்னவோ அதை நம்ம மேட்ச் பண்ணி சொல்லணும். நான் மேட்ச் பண்ணி சொல்றேன். 4ஆம் திட்டம் அப்படின்னா மக்களின் வாழ்க்கை தரத்தின் அதிவேக வளர்ச்சி. மக்களின் வாழ்க்கை தரத்தின் அதிவேக வளர்ச்சி. 6ஆம் திட்டம் அப்படின்னா ஏழ்மை பிரச்சனைகளின் மீதான நேரடி தாக்கம். 9ஆம் திட்டம் அப்படின்னா சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சியும் சமத்துவமும். 9ஆம் திட்டம் என்னது? சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சியும் சமத்துவமும். 11ஆம் திட்டம் அப்படின்னா உள்ளடக்கிய வளர்ச்சி. 11ஆம் திட்டம் என்னது? உள்ளடக்கிய வளர்ச்சி. இந்த வீடியோஸ் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, 5 இயர் பிளான்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல லாஸ்ட் 10 இயர்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்விகள் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்மளோட சேனல்ல இது போல டெய்லியும் நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.